இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரம்ப நிலையில் சமையல் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டு நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 7 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விடணும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கறி மசாலா பட்டை போட்டு தாளிக்கணும். கறி மசாலா பட்டை பொரிஞ்சதும் அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கணும். அடுத்ததாக வெங்காயம் வதங்கியதும் ஒரு 1/4 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகாய் அளவு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், அடுத்ததாக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது அந்த குக்கரில் வேக வச்ச அந்த கறியை எடுத்து அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுத்தது நல்ல கொதி வந்ததும் ஒரு முடி தேங்காய் அளவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் கலந்து விட்டுக்கணும். நல்லா அடுத்தது ஒரு லேசாக ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். சுவையான கறி குழம்பு